வைபவ் சூரியவன்ஷி, யஷஸ்வி ஜெயஸ்வால் பின்னி படல் எடுப்பாங்க அப்படின்னு நினச்சி பார்த்தவங்களுக்கு வேற மாதிரி ஒரு டெஸ்ட் காத்திருந்தது. ரெண்டு புது ஃபாஸ்ட் பாலர்ஸ் தூள் கிளப்பினாங்க. பிரஃபுல் ஹிங்கே, சாகிர் ஹுசேன். இந்த ரெண்டு பேர்களை வந்து அநேகமாக நம்மள நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். பட் ஒரு ஸ்ட்ராங் ஸ்கவுட்டிங் சிஸ்டமோட, ஒரு ஸ்ட்ராங் கோச்சிங் நெட்ஒர்க்கோட ஒரு பிரதிபலிப்பாக பார்க்கலாம் இந்த இருவரோட செலெக்ஷனை. ஒரு பக்கம் பிரஃபுல் ஹிங்கே, அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதர்பா அப்படிங்கிற ஒரு பகுதியிலேருந்து வர்றாரு. மகாராஷ்டிராவோட விதர்பா பகுதியிலேருந்து வர்றாரு. அங்கே தான் விளையாடவும் செய்கிறாரு. அங்கே வந்து அவருக்கு T20 எக்ஸ்போஷர் பார்த்தா பெருசாக இல்லை. பட் லாஸ்ட் இயர் அவருக்கு ஒரு செம்ம ரஞ்சி ட்ராஃபி இருந்திருக்கு. ரொம்ப நல்லா விளையாடுறாரு. இன்ஃபேக்ட் அவர் ஆடின ஒரே சையத் முஸ்டாக் அலி ட்ராஃபியில் வந்து ரிக்கி புய் ஆந்திரா கேப்டன் அவுட் ஆக்கியிருக்காரு. பட் தென் விதர்பா ப்ரோ T20 லீக்ல அவர் செம்மையாக போலிங் போட்டது பெருசாக ஹெல்ப் பண்ணியிருக்கு. அண்ட் இங்கே வந்து இன்னொரு ஒரு ஆஸ்பெக்ட் கண்டிப்பாக அவரோட கரியரில் ஒரு பெரிய உதவியாக இருந்திருக்கு. அது MRF பேஸ் ஃபவுண்டேஷன். MRF பேஸ் ஃபவுண்டேஷன் நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஓவர் தி இயர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அவங்களோட ஒர்க் அண்ட் இவருக்கு நிறைய இன்ஜுரிஸ் இருக்கும்போது அங்கே இருக்கிற ஃபிசியோஸோட ஒர்க் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இப்போ SRHோட ஃபாஸ்ட் பவுலிங் கோச் வருணாரனோட பங்களிப்பு வந்து பிரமாதமாக இருந்திருக்கு. ஏன்னா வருணாரன் வந்து நிறைய இவங்களோடலாம் ஒர்க் பண்ணிருக்காரு. பிரஃபுல் ஹிங்கேவோட ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு மென்டாராக இருந்திருக்காரு. அவரோட கரியர்லையுமே நிறைய இன்ஜுரிஸ் இருந்ததுனால பிரஃபுல்லோட ஒரு க்ரோத் ட்ரெஜெக்டரி எப்படி இருக்கணுங்கிறத வந்து ரொம்ப அழகாக அவர் கணிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு பெரிய கிரெடிட் போகும் அப்படிங்கிறது பிரஃபுல் ஹிங்கேவோட குடும்பத்தினரே சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வாட் ஹெல்ப்ஸ் இஸ் வருணாரன் இஸ் ரீசென்ட்லி ரிட்டையர்ட் கிரிக்கெட்டர். போன சீசன் தான் அவர் ரிட்டையர் ஆனார். ஸோ அவருக்கு வந்து நடைமுறையில் ஆடுற கிரிக்கெட்டர்ஸ் நல்லா தெரியும். ப்ராட்காஸ்டிங் ரோலும் பண்ணுறதுனால அவர் நிறைய பிளேயர்ஸை பார்க்குறாரு. ஸோ அவரோட பரிந்துரையின் பேரில் தான், ரெக்கமெண்டேஷனின் பேரில் தான் டான் விட்டோரி அண்ட் SRS மேனேஜ்மெண்ட் இந்த ரெண்டு பேரையும் எடுத்தாங்க. ஆல்சோ பிரஃபுல் ஹிங்கேக்கு இருக்கிற பெரிய கிரெடிட் என்னென்னா அவர் நல்ல வித்தியாசமாக போடக்கூடியவர். அண்ட் பவர் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அதை பற்றி அவர் பேசினார். இந்த மாதிரி நான் முதல் மேட்ச்லேயே 4-5 விக்கெட் எடுப்பேன், நான் டைரியில் எழுதி வச்சேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் சாகிர் ஹுசேன் பீகாரோட கோபால்கஞ்ச் அப்படிங்கிற பகுதியிலேருந்து ரொம்ப ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வரக்கூடியவர். நிறைய ஃபேசினேட்டிங் யங் கிரிக்கெட்டர்ஸோட பேக் ஸ்டோரிஸ் பார்த்திங்கன்னா இந்த சிமிலாரிட்டிஸ் நம்ம பார்க்கலாம். பட் அதை மீறி அந்த தடைகளை உடச்சிட்டு வந்திருக்காரு. இந்தியன் ஆர்மியில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் கிரிக்கெட்டில் அவருக்கு இருக்கிற ஆற்றல் அவரை வந்து பல்வேறு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துச்சு. KKR அவரை எடுத்தாங்க ஒரு 2 சீசன் முன்னாடி. பட் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலை மேட்சஸ் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு 2 போலராக இருந்திருக்காரு. நிறைய ஆடிருக்காரு. அக்ராஸ் த போர்ட் பார்த்தீங்கன்னா அவர் முஸ்டாக் அலி கேம்ஸ் ஆடிருக்காரு. ரஞ்சி ட்ராஃபிலையும் பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ்க்கு எதிராக ஒரு பிரமாதமான ஸ்பெல், குஜராத்துக்கு எதிராக ஒரு 4 விக்கெட். ஸோ இந்த 2 வீரர்களும் வருணாரன் சொன்னது போல் என்ஜாய் பண்ணி நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் த ஹார்டர் பார்ட் இஸ் டு கீப் கண்டினியூயிங்.